ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து காலர் குர்த்தி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து குர்த்தி எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆம்கோல் மெஷர் பண்ணுறதுக்கு அங்கேருந்து 1 இன்ச்சு வந்து விட்டுட்டு எங்கள் ஆஷை மார்க் பண்ணுங்க. நான் 1 இன்ச்சு விட்டுட்டு 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 14 இன்ச்சு வெயிஸ்ட்டு, 21 இன்ச் ஹிப்பு. ஓகே, இந்த ஆம்கோல் வரைஞ்சி இல்லைங்களா, அந்த லைனில் 9.5 இன்ச் செஸ்ட்டு, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். வெயிஸ்ட்டுக்கு வந்து 8.5 இன்ச் அவங்களோட வெயிஸ்ட்டு, 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அவங்க நம்ம வந்து பேக்குக்கு வந்து 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். பேக்குக்கு மட்டும் தான் டாட் பிடிப்போம். ஹிப்புக்கு வந்து 10.5 இன்ச் வச்சுட்டு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் மார்க் பண்ணிக்கங்க. மேலே ஹிப் என்ன மார்க் பண்ணணுமோ அதே அளவுக்கு கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைன் பண்ணிங்க. அப்படியே டேப் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு வித்து இருக்கு இல்லைங்களா, இந்த வந்து நம்ம ஸ்லோப் ரெடி பண்ணிடலாம். ஸ்லோப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நெக் வித்து 3ங்கிறது எப்படி மார்க் பண்ணோம்னா செஸ்ட்டு சைஸ் டிவைட் பை 12. இதுதான் காலருக்கு வந்து காமன். ஹைட்டு வந்து ஃப்ரண்ட்டு நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 வேணாலும் எடுத்துக்கலாம். 4 இன்ச்சு வந்துட்டு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கங்க. பேக் நெக் வந்து நம்ம 1 விட்டு இல்லைங்களா, 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, அதில் வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கங்க. இப்போ அந்த ரவுண்ட் நெக்லேருந்து 1 இன்ச்சு அந்த ஸ்லோப் எடுத்துக்கங்க. அப்போ ஃப்ரண்ட் இந்த நெக்லேருந்து இந்த கீழே 1 இன்ச்சு ஆம்கோல் வரைஞ்சோம்னா அங்கேருந்து ஸ்லோப் எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ இதில் 1.25 இன்ச் பேக் ஆம்கோல் வரைஞ்சி இப்போ வரைஞ்சிட்டு ஆம்கோல் அவங்களோட வந்து 8.5 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு அது கூட முன்னாடி 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கங்க. லைன் பண்ணிவிட்டு அதோட ஹைட்டு 1 இன்ச்சு வச்சு முன்னாடி அதே மாதிரி ஆம்கோல் கர்வ் பண்ணிக்கங்க. இதுவும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம்கோல் கட் பண்ணிங்க, குடஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் பண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க. அதாவது பேக்குக்கு மட்டும் தான் நம்ம டாட் வரும். பேக் அமௌண்ட் 1 இன்ச்சு மட்டும் போதும். இப்போ லைனிங்கும் மெயின் பீஸும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு பார்த்தீங்களா, நான் வந்து சுற்றியுமே கம் போட்டிருக்கேன். தெரியுதான்னு தெரியல. சுற்றி கம் போட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஸ்டிச்சும் பண்ணிட்டேன். கம்மு வந்து வெளியே கம்மு போட்டு ஸ்டிச் பண்ணோம்னா இப்படி நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இப்படி இந்த லைனிங் வேணும்னா இங்கே லைட்டாக கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் சுற்றி கம் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிளாத் வந்து அவைலபிளாக இருக்காது. நல்லா கரெக்டாக விரிச்சு கொடுக்கும். அதனால் நான் கம் போட்டு ஸ்டிச் பண்ணுவேன். லைனிங்கும் மெயின் பீஸ் அடிக்கிறதுல இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, பெரிய ஸ்டிச் வச்சு சென்டர் லைன் பண்ணிவிட்டுங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி சென்டர் லைன் பண்ணிவிட்டு சென்டர் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பெரிய ஸ்டிச் பண்ணி பெரிய தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஸ்டிச் பண்ணோம்னா உங்களுக்கு கிளாத் வந்து இப்படி மூவ் பண்ணும்போது எக்ஸஸாக வராது. இந்த நடுவில் ஸ்டிச் இருக்கிற நடிக்கி அதுக்கப்புறம் லைனிங் சுற்றி அடிச்சுட்டு எப்போ போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். நார்மலாக பியூர் காட்டனாக இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பண்ணலாம். இது ஒரு மாதிரி கிளாத். நான் கம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸுக்குமே பூனம் சாரிக்கெலாம் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நான் பேக் பார்ட் எடுத்திருக்கேன். பேக் பார்ட்டில் வெயிஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதோட அகலம் 4 இன்ச்சுக்கு ஒரு சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்க போகிறோம். ஆஃப் இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ டாட் பிடிக்கிறதுக்காக இங்கே ஒரு ஆஃப் இன்ச் எடுத்துகிட்டு ஹைட் வந்து 4.5 இன்ச்சுங்கிறது எல்லாத்துக்குமே காமனாக 4 இன்ச் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்க வேணால் 5 இன்ச் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 4.5 எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். மேலே லைன் இங்கேயும் வெயிஸ்ட் அகலம் பார்த்துட்டு இங்கேயும் 4.5 இன்ச்சுக்கு லைன் பண்ணிக்கோங்க. இது அப்படியே அடுத்த சைடு ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி செப்பரேட்டாக வரையதாக தான் வந்துடலாம். இப்போ இது வந்து டாட் பிடிச்சிட்டோம்னா பேக் வந்து ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம பிளாக்கெட் ரெடி பண்ணலாம். இது வந்து 10 ஸோ 5.5 வைக்கிற கொஞ்சம் லூஸ் வச்சுக்கலாம். கஃப் ஸ்லீங்கும் போது 5.25 1.5 இன்ச் தான் பாடி பார்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க.
இங்கே வருது இல்லையா? இப்போ லைனிங் இருக்கு இல்லையா, இது இப்படியே போய் இங்கே இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே கட் பண்ணிடலாம், மறந்துட வேண்டாம். அப்போ தான் வந்து ஷோல்டர் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை மறந்துட வேண்டாம். ஓகே, இப்போ வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல லைனிங் பார்ட்டில் லைனிங் குர்த்தியெல்லாம் டாப் எப்படி லைனிங் லைனிங் மெயின் பீஸு ஸ்டிச் பண்ணுவோம், அதே மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். மற்ற பக்கமாக இப்போ கஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு அந்த கஃப்க்கு மேலே ஒரு இது வர மாதிரி இல்லை, அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். கஃப் ஸ்லீவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வித்து 4 இன்ச்சுக்கு வந்து ஒரு நீளமாக கிளாத் ரெடி பண்ணிக்கோங்க. சுற்றி அடிச்சுட்டு இப்போ இது வந்து இது வந்து ராங் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடு எடுத்துகிட்டு இதை வந்து கஃப், அதாவது மேலே வர கிளாத். ஓகே, இது ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்துக்கங்க. 4 இன்ச்சுக்கு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அது கஃப்புக்கு மேலே இதை ரெடி பண்ணிடலாம். ஓகே, இந்த மேலே பட்டன் வைக்கிற பீஸ் இதை வந்து ரெடி பண்ணலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் கேன்வாஷ் எடுத்தாலும் ஓகே. நான் கேன்வாஷ் எடுக்கல, டேரெக்டாக கிளாத்தில் ரெடி பண்ணுறேன். நான் இப்போ பண்ணுறது நீங்கள் கேன்வாஷில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். நான் இப்போ வந்து கிளாத்தில் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து கேன்வாஸில் கூட பண்ணிக்கலாம். ஒரு 3 இன்ச் வித்து உள்ள கிளாத் எடுத்துக்கிறேன். ஹைட்டு ஒரு அப்ராக்ஸ் நமக்கு தேவையான அகலம் வந்து இந்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட அகலம் வந்து 3/4 இன்ச்சும் ஹைட்டு வந்து 5 இன்ச். ஓகே, ஹைட்டு ஃபஸ்ட்டு 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் 3/4. ஓகே, 3/4 இன்ச் அகலமும் 5 இன்ச் 0.75 இன்ச் வித்தும் 5 இன்ச் ஹைட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, லைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச். ஓகே, 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த ஷேப் வரும் இல்லைங்களா, அந்த ஷேப் கொடுத்துடலாம். ஓகே, 1 இன்ச்சுக்கு இப்படி ஷேப் கொடுத்தாச்சு. ஷேப் கொடுத்துட்டு இது இப்படியே கொண்டு வராமல் லைட்டாக கர்வ் பண்ணி கொண்டு வாங்க, அதுதான் அழகாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம், இங்கே இந்த இப்படியே கர்வாக. ஓகே, இப்படி கர்வாக கொண்டு வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம கேன்வாஸ் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இப்போ ஷேப் வந்து அழகாக இருக்குது இல்லைங்களா. இதை வந்து இன்னொரு கிளாத் எடுத்து நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஓகே, இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இங்கே மேலே மட்டும் விட்டுட்டு இங்கே அப்படியே இங்கே இப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாகவே உள்ள ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இது இப்படி இங்கே உள்ள எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போது நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி கிளாத் விட்டு கட் பண்ணிவிட்டு எப்போ போல் இந்த கார்னர்லாம் நம்ம அட்கட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்டிச் படாமல் அந்த மாதிரி அட்கட் பண்ணிடலாம். ஓகே, அட்கட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம பென்சிலு ஏதோ ஷார்ப் இதை வச்சு திருப்பி எடுத்துடலாம். ஓகே, இந்த ஷார்ப் எட்ஜிலலாம் இந்த மாதிரி பென்சில் வச்சு இது இந்த சும்மா ஷேப் கொடுத்திங்கன்னா அந்த இடம் நல்லா வரும். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போடலாம் தான் போட்டுக்கலாம், இல்லாட்டி இப்படியே விடுறதாலும் விடலாம். நான் வந்து இதுக்கு மேலே ஸ்டிச் போட்டுருவேன். அப்போ தான் எனக்கு எதுவும் கம்ஃபர்ட்டிவாக வந்து திருப்பி ராங் சைடு எடுத்துங்க. ராங் சைடு எடுத்துகிட்டு அந்த சென்டர் பார்ட் வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. சென்டர் பார்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு இல்லைங்களா, இதை வந்து இந்த சென்டர் பார்ட் நடுவில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த சென்டர் இந்த அம்புக்குறி இருக்குது இல்லைங்களா, இதில் கரெக்டாக இந்த சென்டரில் வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு குண்டூசி குத்திடலாம். ஓகே, மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம குண்டூசி இப்படி குத்திடுவோம். ஓகே, குண்டூசி குத்திட்டு இப்போது ஒரு 4 இன்ச்சுக்கு கிளாத்து கீழே ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, கீழே கட் பண்ணி வச்சு இல்லைங்களா, அதை எடுத்து இதுக்கு மேலே டேப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே டேப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அது மேலே ஃபோல்ட் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கணும். ஓகே, ராங் சைடு மேலே வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ராங் சைடு மேலே வச்சு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டு இது அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு நல்ல பக்கம் இருக்கு இல்லைங்களா, அது மேலே கொண்டு வந்துடணும். இது மேலே கொண்டு வந்துட்டோம்னா மேலே இங்கே குண்டூசி குத்திச்சிருக்கோம்னா இது இப்படி மேலே வந்துடும். ஓகே, இதுதான் நம்மளோட கஃப் மெத்தட். ஓகே,
இங்கே மேலே இருக்கிற பார்ட் வந்து இங்கே கொஞ்சம் நமக்கு எவ்வளோ கஃப் ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்படியே ஃபோல்ட் பண்ணி இது மேலே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கஃப் மேலே ஒரு பட்டன் வச்சிட்டோம்னா கொஞ்சம் லூஸ் விட்டு கஃப் வேணும்னா இப்படி லூஸ் விட்டு இப்படி பட்டன் வைக்கலாம். இல்லை கரெக்டாக போதும் அப்படின்னா இங்கே மேலே பட்டன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இப்படி இங்கே மேலே ஒரு பட்டன் வச்சோம்னா நம்ம கஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டை வந்து நான் சென்டராக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சென்டராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்கேலை வச்சு நான் ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிக்கோங்க, சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட ஹைட்டு 10 இன்ச், அது உங்களோட விருப்பம். பிளாக்கெட் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்ட் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் இங்கே இது பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதோட ஹைட் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். ஓகே, 3 இன்ச் வச்சுட்டு அது வி மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, வீ கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சென்டர் இது வரைக்கும் நான் இங்கே வீ கட் பண்ணதுலேருந்து ஒரு 7 இன்ச் வச்சுருக்கேன். ஓகே, மொத்தம் 10.5 கூட வச்சுக்கலாம். 10 இன்ச்சுக்கு வீ கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பிளாக்கெட்டுக்கு வந்து கிளாத் வந்து ஒரு ரெடி பண்ணிக்கலாம். வீ கட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க் பண்ணது மேலேயே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. உங்களுக்கு சென்டர் ஃபோல்ட் பண்ணதிலே கரெக்டாக கிடைக்கலன்னு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, எது வரைக்கும் பிளாக்கெட் வேணுமோ அது வரைக்கும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கிளாத் ரெடி பண்ண போகிறோம். பிளாக்கெட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 இன்ச் வித்தில் ஒரு 12 இன்ச் ஹைட்டுக்கு வந்து ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 3 இன்ச் வித்தில் நீளம் வந்து நீங்கள் எவ்வளோ ஓப்பன் கட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து 1 இன்ச் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஷார்ட்டுக்கு. இது 10 இன்ச் கட் பண்ணிங்கன்னா 11 to 12 வந்து சின்னதாக இருக்கிறது எடுத்துக்கங்க. பெருசுக்கு அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. அவ்வளோதான். ஒரு பக்கம் ஷார்ட், ஒன்னோடதுலேருந்து நம்ம இன்னொரு வந்து ஓவர்லேப் அந்த மேலே வந்து மூடுற மாதிரி வருவோம். ஸோ ஒன்று வந்து ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க, ஒன்று வந்து லாங் எடுத்துக்கோங்க. ஓகே, ரெண்டுமே ராங் சைட். நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து ராங் சைட் நம்ம பக்கம் இருக்குது, இந்த பிளாக்கெட்டும் ராங் சைட் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இந்த கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கட்டு மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, குண்டூசி குத்துட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச் கம்மியாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்க போகிறோம். ஓகே, இது இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து அப்படியே இப்படி கொண்டு வந்து இந்த வி மாதிரி கொண்டு வரதில் நேர் கொண்டு வந்துட்டு இப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இங்கே கட் பண்ணதுக்கு 1/2 இன்ச் கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி கொண்டு வந்து இந்த கட்டுக்கு கீழே கொஞ்சம் 1/4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இது எப்படி பண்ணணும்னா இங்கே இப்படி 1/4 இன்ச்சுக்கு இப்படியே கொண்டு வந்துட்டு இங்கே இப்படியே கொண்டு வந்து இப்படி இங்கே ஸ்கொயர் மாதிரி இப்படி இந்த ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு இங்கேருந்து இப்படி ஸ்கொயர் மாதிரி கொண்டு போய் அப்புறம் இங்கேருந்து இப்படியே கொண்டு வரணும். ஓகே, நான் காமிப்பேன். நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது இப்படி தான். ஓகே, இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இந்த நேர் ஸ்கொயர் மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இந்த வி ஷேப் வருது இல்லைங்களா, அந்த 3 இன்ச்சில் அந்த நேர் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வி நல்லா கரெக்டாக வரும். இப்போ இதை பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டிச் முடியுது இல்லைங்களா, கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டு எடுத்துக்கலாம். அந்த நேர் எப்படி கட் பண்ணணும்னா இப்படி ஜஸ்ட் வி ஷேப்பில் ஒரு இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துருங்க இப்படி. ஓகே, அந்த ஸ்டிச்சு மேலே படக்கூடாது. ஓகே, ஓப்பன் பண்ண இப்படி இருக்கும். ஓகே, இப்போ இதை அப்படியே திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிளாக்கெட் வேணுமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது உள்ளே அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, இங்கே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணும்போது இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சை கவர் பண்ணுற மாதிரி இப்படியே ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இது வந்து இந்த சைடு வந்து நான் ஷார்ட்டாக வைக்கிறேன், அந்த சைடு வந்து மேலே மூடுற மாதிரி வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த வச்சுக்கலாம். எந்த சைடு வேணுமோ நான் அப்படியே சிறுசாக வச்சுக்கலாம். இந்த சைடு சிறுசாக வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு இப்படி மூடி இந்த இது வரைக்கும் ஸ்டிச் இருக்கோ அது வரைக்கும் அப்படியே துணி இப்படி வெளியே கொண்டு வந்துடுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணால் போதும். ஓகே, குண்டூசி வேணால் குத்திக்குங்க. வரைக்கும் ஸ்டிச் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறத வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே இது வந்து ஓவர்லாப் ஆகும். ஓகே,
பிளாக்கெட் வந்து மேலே ஓவர்லாப் பண்ணி நான் இங்கே மேலே 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து க்ளோஸாக தான் வருது. நீங்கள் பட்டன்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த நேரம் ஸ்டிச் பண்ண வேண்டாம். நான் வந்து ஒரு பட்டன் அந்த மாதிரி தான் வைக்கிறேன். 1 to 2 பட்டன் வைக்கிறேன். இந்த நேரம் வி ஷேப் வந்துடும். நம்ம 3 இன்ச்சுக்கு வி ஷேப் கொடுத்தது இல்லைங்களா, இன்னும் இப்படி வந்துடும். ஓகே, இங்கேயும் இங்கே ஒன்று. ஓகே, 2 பட்டன்ஸ் தான் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்போ போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காலர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியாச்சு, பிளாக்கெட் வச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து காலர் ரெடி பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் எப்படின்னா இது 2 ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கையில் எடுக்க வேண்டாம். கையில் எடுத்தால் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம இப்படியே கீழே போட்டுட்டு மெஷர்மெண்ட் எடுங்க. கையில் எடுத்தால் இது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். இப்படியே மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு 9.5 வருது. இப்போ நம்ம வந்து காலர் ஸ்டிச் பண்ணிடலாம். காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு கேன்வாஷ் எடுத்து இதோட ஹைட்டு வந்து 4 இன்ச்சுக்கு, நீளம் வந்து அந்த எவ்வளோ எடுத்தோமோ 9.5 அந்த இன்ச்சு எடுத்துக்கங்க. இங்கே 3 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 3 இன்ச் வச்சுட்டு இதோட ஹைட்டு வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம் 9.5, அதுலேருந்து ஒரு மைனஸ் பண்ணால் 8.5 இல்லைங்களா. அந்த 8 வந்து நம்ம வச்சுக்கலாம். 8 வந்து ஒரு லைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது இப்படியே இங்கே வந்து இப்படி ஷேப்பாக கொண்டு போயிடணும். ஓகே, இந்த 3லேருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். இங்கே கொண்டு வந்து என் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து இந்த 1 இன்ச் இப்படியே ஓகே. இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலர் எவ்வளோ வரணும் 9.5. கரெக்டாக இந்த என்ன முடியுதோ இந்த நேரம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக இந்த நேரம் முடியுது மார்க் பண்ணிவிட்டு இதோட அகலம் வந்து நம்ம ஃப்ளாட் காலர் தான் வைக்கிறோம். ஸோ ஃப்ளாட் காலருக்கு 1 இன்ச்சாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 3/4 இன்ச் வச்சா போதும். ஓகே, 1/2 இன்ச், இது 3/4 இன்ச். இந்த நேர் முடியுது இல்லையா, இந்த நேர் ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஒரு 1/4 இன்ச். ஓகே, நம்ம நெக்கை வரைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இது வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இது காலர் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ஓகே, ஃப்ளாட் கலர். ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து மெயின் பீஸில் வந்து எடுத்து ராங் சைடு வந்து இது மேலே நம்ம அப்படியே அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிக்கலாம். நம்ம கம் போட்டு விட்றதுனால கம் போட்டு வைக்கலாம், ஸ்டிச் பண்ணி எடுக்கிறனால ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத் மேலே ஃபஸ்ட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து கேன்வாஷ் வந்து ஒரு மெயின் பீஸில் வந்து இது ஓரத்தில் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணல. இந்த டைம் வந்து நான் கம் போட்டிருக்கேன். ஓரத்தில் வந்து நான் கம் போட்டுட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கேன். மெயின் பீஸ், அதாவது நல்ல பக்கம் மேலே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா இந்த கர்வ் இருக்கு இல்லைங்களா, அந்த கர்வில் அப்படி கர்வ் பண்ணிக்கோங்க. இது இப்படியே கொண்டு வாங்க. இப்படியே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இதே மாதிரி இந்த கர்வில் கொண்டு வந்து முடிச்சிடுங்க. ஓகே, முடிச்சுட்டு அர்காட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இப்படி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு ஒரு 1/2 இன்ச் முன்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கேன் துணியை. ஓகே, துணி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுமோ அங்கெல்லாம் அர்காட் பண்ணிடுங்க. இங்கே அர்காட் பண்ணியாச்சு. அர்காட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, இப்படியே திருப்ப போகிறோம். ஓகே, திருப்பிட்டு நல்லா அயன் பண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக நிற்கும். நான் அயன் பண்ணலை, ரெடி பண்ண இல்லையா. இது ராங் சைடில் நம்ம இந்த மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுச்சு இல்லையா, அந்த நேரம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம குண்டூசி குத்தி இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் ஆகிறதும் கரெக்டாக இங்கே முடிகிறதும் நமக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக வருது, இது கரெக்டாக வருது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே,
இப்போ ராங் சைடில் வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது ரைட் சைடு வந்து இது இருக்குங்களா, இது இப்படியே உள்ளே திருப்பி இது இருக்குங்களா, இதை ஜஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்ம ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்தீங்களா, இது இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சை அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிற போகிறோம். ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா நம்ம காலர் ரெடி ஆகிடும். இந்த ஃப்ளாட் காலரை வந்து நான் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த நேரம் மட்டும் நம்ம ஒரு பட்டன் வைக்க போகிறோம். இந்த நேரம் இப்போ நம்ம சைடு அடிச்சிடலாம். எப்பவும் போல் சைடு அடித்து கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்லிட் ரெடி பண்ணிடலாம். சைடு இப்படி கொண்டு வந்து இங்கே கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே ஸ்லிட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு நம்ம கேப் விட்ருக்கேன். ஸோ 1.5 இன்ச்சுக்கு பெரிய தையலில் கீழே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இது வந்து நம்ம ஸ்லிட் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லிட் ரெடி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிவிட்டு நல்ல பக்கத்தில் இது இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த சைடு அடிக்கூடாது, ஒரு சைடு அடித்து முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஸ்லிட்டுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணணும். ஓகே, 1.5 இன்ச்சுக்கு இப்படி பண்ணிட்டு இல்லைங்களா, இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோனுக்கு இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா எவ்வளோ இன்ச்சுக்கு நம்ம விற்று விட்டுருக்கோமோ அது கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த சைடை தனியாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், அந்த சைடு தனியாக இப்படி ஒரு ஃபோல்ட், இது ஒரு ஃபோல்ட், இது டபுள் ஃபோல்ட், இப்படி இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு இங்கே இந்த எண்டு கிட்ட வரும்போது நம்ம இங்கே அர்க்காட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அர்க்காட்டுக்கிட்ட ஒரு நிமிஷம் ஒரு லைன் பண்ணிக்கிங்க. ஓகே, இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து தான் நம்ம முடிக்கணும். ஓகே, இப்படி வரும்போது இங்கே கொண்டு வந்து இப்படி போய் இங்கேயே அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி ஸ்டிச் பண்ணி இங்கேருந்து இப்படி கொண்டு போய் இப்படியே கீழே கொண்டு போய் முடிச்சிடுங்க. அப்படி இன்னொரு இந்த எண்ட்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்லிட்டு 2 சைடுமே இப்படி போய் கீழே மேலே வந்து ஸ்கொயர் வந்து இப்படி இருந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்கனால இந்த பெரிய ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சுக்கு அது வந்து ஓப்பன் ஆயிரும். இது அப்படியே நம்ம பிரித்து எடுத்துட்டோம்னா ஸ்லிட்டு வந்து இப்படி இது பிரித்து எடுத்துகிட்டு இந்த எண்டில் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடுவாங்க. ஒரு பக்கம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இன்னொரு எண்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, ஸ்லிட்டுக்கு வந்து இன்னொரு எண்டுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதை பிரிச்சுட்டு இந்த எண்டுக்கு அப்படியே கொண்டு வந்து மேலேருந்து இப்படி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து எவ்வளோ மெஷர் பண்ணிங்களோ அந்தளவுக்கு ஃபோல்ட் பண்ணி 2 பக்கம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலர் குர்த்தி ரெடி ஆகிடும்.